உங்களுக்கு நேரத்திற்கு ஏற்றாற் போல நேரம் எப்படியோ அப்படி நம்ம அதனுடைய சொரூபமாக மாறணும். என்ன மேடைக்கு போற காலம் உண்டு இல்லையா? அது இல்ல நேரத்துக்கு ஏற்றாற் போல இப்ப பாபா கீழ வராருன்னா, அங்கேயே நம்ம என்ன பண்ணணும்? திருஷ்டி வாங்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க திருப்தியான ஆத்மாக்கள். அ ஹிஸ்டரி ஹால்ல மீட் பண்ணும்போது எவ்வளோ நல்லா மீட் பண்ணியிருப்பாங்க. மெடிடேஷன் ஹால்ல மீட் பண்ணும்போது எவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க. ஓம் சாந்தி பவன்லயும் பண்ணியிருப்போம். வர்தான் குடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீ இப்படிப்பட்ட ஆத்மா. ஒவ்வொருத்தருக்கும் வாசகம். நம்ம அட்டை இல்ல. அப்படியே திருஷ்டி குடுத்துக்கிட்டே டோலி குடுப்பாங்க. டோலி எடுத்து குடுப்பாரு. ஒவ்வொருத்தருக்குமே. அப்ப தாதிமார்கள் உட்கார்ந்துட்டு அறிமுகப்படுத்துவாங்க. இவங்க ரொம்ப சேவாதாரி ஆத்மா, இவங்க குமாரு, இவங்க குமாரி, இந்த யுகல் வந்து ரொம்ப நெருக்கமானவங்க. அப்படிலாம் நானே கூட ஜானகி தாதி கிட்ட அவர் கிளாஸ்ல வந்து கிளாஸ் முடிச்சு ஏதாவது கேள்வி இருக்கா கேளுங்க அப்படின்னு சொன்னா நான் எழுதி கொடுத்தேன். பாபாவுக்கு ஆரம்பத்துல ரொம்ப புதுசுல பாபாவுக்கு தான் வந்து எல்லாரும் யாரு குழந்தைகள் தெரியும். அப்ப ஏன் இவங்க குமாரு, இவங்க குமாரி இதெல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா? தாதி பதில சொல்ல இப்படின்ட்டாங்க. இல்லையா அதெல்லாம் கேட்காத அப்படின்னு இல்லையா. அதாவது பாபாவுக்கு எல்லாம் தெரியும். பட் அவங்களுக்கு வந்து பரவாயில்ல, என்னை பாப்தாதா முன்னாடி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இல்லையா. அதனால அதுக்கு தான் பாபா இன்னும் வந்துட்டு இருக்கிறேன், டிராமாவுடைய பந்தனத்துல இருக்கிறேன். நீங்க மேல வரலனாலும் நான் உங்களை தேடி கீழே வரேன் அப்படின்ற